வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு பேஷரம் ஒரிஜினல் பிரசன்ட் வெளிவந்த மாலிக்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1 and 2 தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் வருதுங்க. அந்த கார்ல இருந்து இப்போ ஒருத்தர் இறங்குறாரு இல்லையா, அவர் தாங்க இந்த வெப்சீரிஸோட ஹீரோவே. இவர் தாங்க அந்த மாலிக், அதாவது முதலாளி. இப்போ இவர் இறங்கும் போது இப்போ அவர் ஒருத்தர் இன்வைட் பண்றாரு இல்லையா, இவரு பேரு பாலுங்க. இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த முதலாளி வாங்க முதலாளி, உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது இப்போ அவரை கூட்டு உள்ள வரும்போது இப்போ அங்க பார்த்தனா அந்த பாலோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த முதலாளிக்கு பிடிச்ச மாதிரி காரமும் ஸ்வீட்டும் கொடுப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படி சொல்லும் போது, இல்ல முதலாளி இதெல்லாம் என்னோட கடமை, நீங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம சாப்பிடுங்க. அப்புறம் இவன் என்னோட பையன் ஹரிஷ் அப்படி சொல்லும் போது அவனை இந்த முதலாளி பார்த்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது, இங்க பாரு ஹரிஷ், உங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவரு என்னுடைய நேர்மையான எம்ப்ளாயி தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டா அவன் பையனை சந்தோஷப்படுவானா. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உங்க அப்பா மாதிரி நீயும் நேர்மையா இருக்கணும் சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த அந்த பாலு என்ன சொல்லுவாருன்னா, முதலாளி எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நீங்க கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தங்கிட்டு போங்களேன் அப்படி சொல்லும்போது, அட பாலு உனக்கு தெரியாதா, ஊர்ல கம்பெனிக்கான வேலை நிறைய போயிட்டு இருக்கு, சோ நாங்க கண்டிப்பா இருந்தா ஆகணும், என்னால இங்கெல்லாம் தங்க முடியாது அப்படி சொல்லும்போது அந்த பாலும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, தயவு செய்து முதலாளி எனக்காக இங்க தங்குங்க அப்படி சொல்லும்போது இவனும் முடியாது சொல்லிட்டே இருப்பானா. இப்ப இதே டைமுக்கு பார்த்தனா இந்த பாலுடைய பொண்ணு அங்க வருவாங்க. அவளை பார்த்த உடனே இவரு அப்படியே ஷாக் ஆகி நிப்பாரா. உடனே பக்கத்துல இருந்த நம்ம பாலு என்ன சொல்றாருன்னா, முதலாளி இவதான் என்னோட பொண்ணு திரிஷா. அதுக்கப்புறம் அந்த திரிஷாவுக்கும் இந்த முதலாளி அறிமுகப்படுத்திச்சோடனே இந்த முதலாளி பார்த்துட்டு வணக்கம் முதலாளி சொல்லுவாளா. இப்ப இந்த முதலாளி பார்த்தனா அந்த பொண்ணு ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு இருப்பாருங்க. அதாவது இவருக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிடும். இப்ப இவரு அந்த பாலுட்ட என்ன சொல்லுவாருன்னா, பாலு நீ என்ன இந்த வீட்டுல தங்க சொன்ன இல்லையா, சரி உனக்காக நான் இந்த வீட்டுல தங்குறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட நம்ம பாலு அவனோட மனைவி ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. உடனே பாலு என்ன சொல்லுவாருன்னா, சரி நீ போயிட்டு அவருக்கு தங்கறதுக்கான ரூம் ரெடி பண்ணு அப்படி சொல்லி உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாலு உள்ள போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு அவர் இந்த வீட்டுல தங்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உனக்கு, அவர் ஓபன் பண்ண போற புது கம்பெனிக்கு நம்ம பையனுங்க வேலைக்கு சேர்த்து விடணும். இந்த கம்பெனில இவன் தான் முத ஆளா இருக்கணும், இல்லனா வேற எங்குமே இவனுக்கு வேலை கிடைக்காது. சோ அதனால அவருக்கு என்ன தேவையோ எல்லாமே நீ செய்யற, அவர் மனசு கோணாம நீ நடந்துக்கணும் சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், கண்டிப்பாங்க நான் அவர் மனசு கோணாம அவருக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி தரேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவரும் சரி நான் அவர் வர சொல்றேன் அப்படின்னு இவர் இங்க வந்து போவாரா. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, ஜன்னல் ஓரமா வந்து நின்று தம் அடிக்கலான்னு பார்க்கும்போது இப்ப அந்த அந்த திரிஷா என்ன பண்ணானா துணியெல்லாம் துவச்சு காய வச்சிட்டு இருப்பாங்க. அவ காய வைக்கும் போது அப்படியே குனியும் போது அவளோட மேல அழகு அப்படியே தெரியுமா, அதை பார்த்து அந்த முதலாளிக்கு இன்னும் பயங்கரமா இதாயிடுங்க. அவரு அவளோட அழகை பார்த்து வர்ணிக்கே ஆரம்பிச்சிருவாரு. ஆஹா இவனே இவ்வளவு அழகா இருக்கா, ஏதாச்சும் பண்ணி இவளை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இப்ப அவளும் சும்மா இல்லங்க, இவர் நல்லா வெறுப்பேத்துற மாதிரியே வேணுமே குனிஞ்சு நிமிந்து எழுந்து பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாளா. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பார்த்தோன்னா இந்த ஹரிஷ் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குங்க. இவன் இப்படி உள்ள போகும்போது இப்ப அந்த இடத்துல ஒரு ஆன்ட்டி இருப்பாங்களா, அவங்கள பார்த்துட்டு அத்தை நான் வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது, அட ஹரிஷ் என்ன இவ்வளவு லேட்டு, நீ எப்ப வருவன்னு சொல்லிட்டு என் மனசு எங்கிட்டே இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லும்போது அதுக்கு அவனும், அட அத்தை நானும் உங்களை பாக்குறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா தெரியுமா, உங்க கூடயே இருக்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா இந்த ஹரிஷோடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவனுடைய தங்கச்சி தாங்க இவ, அதாவது இவனுக்கு அத்தை முறை வேணும். இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா அவங்க அத்தையை கிட்ட போய் உட்காந்துட்டு சும்மா இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பானா. அவங்க அத்தையும் சும்மா இல்லைங்க, அவன் என்னென்ன பண்றானோ அதுக்கேத்த கம்பெனி கொடுக்குற மாதிரியே சும்மா வளைஞ்சு நினைஞ்சு அவன் கூட பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த சீன் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே இந்த அத்தையும் மருமகனும் சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இப்ப விடிகாலில் பார்த்தனா இந்த முதலாளி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம திரிஷா என்ன பண்ணோம்னா, அவங்க டீ எடுத்து வந்து கொடுப்பாங்களா, அப்படி குனிஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட மேலடுக்கு வேற அப்படியே தெரியும் பாருங்க. இப்ப இந்த முதலாளி அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அவ கை பிடிச்சிட்டு தடவிட்டு இருப்பாரா. இப்ப இதே டைம்க்கு அவங்க அப்பா வருவாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளி உங்களுக்காக வண்டி வந்துருச்சு முதலாளி அப்படி சொல்லும்போது, ஓகே நான் டீ மட்டும் குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு முதலாளிக்கு இந்த ஊரை கரெக்டா நல்லபடியா சுத்தி காட்டு சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரிங்கப்பா அவருக்கு எல்லா இடமும் நான் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இந்த ஹரிஷ் என்ன பண்ணுவானா அந்த முதலாளியை கூட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவன் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டே வரும்போது இப்ப இவன் என்ன சொல்லனா, முதலாளி அதுதான் அக்கா வேலை செய்யற ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சரி உங்க அக்கா இந்த கிளாஸ்க்கு டீச்சரா இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே இப்ப இந்த முதலாளி என்ன கேட்பாருன்னா, திருசலு உங்க அக்கா என்னென்ன விருப்பப்பட்டு சாப்பிடுவா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவனு எங்க அக்கா புளியனா ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாத அவங்க குலாப் ஜாமுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவானா. உங்க அக்காக்கு என்னென்ன துணி எல்லாம் பிடிக்கும் சொல்லு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவனும் எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பார்த்தனா இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா
நம்ம பாலு உட்கார வச்சுட்டு இங்க பாரு உங்களுக்காக எல்லாத்துக்கும் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது எதுக்காக முதலாளி இதெல்லாம் வேணாமே அப்படி சொல்லும்போது இங்க பாருங்க நீங்க என்ன கெஸ்ட் மாதிரியா ட்ரீட் பண்றீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தானே பாத்துக்கிறீங்க அதனால நான் கொடுக்கறத தயவு செய்து வாங்கிக்கிங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாரா அவரும் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த பையன் இருக்கான் பாருங்க ஹரிஷ் அவனு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனியான அந்த த்ரிஷா வராங்க வரும்போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு உனக்கு என்ன எல்லாம் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இதுல குலாப் ஜாமுன் இருக்கு அதுக்கப்புறம் இது உனக்கான துணி உனக்கான கிஃப்ட் எல்லாம் இருக்கு அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் பார்த்தா அவளும் லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டு ரொம்ப நன்றி முதலாளி அப்படி சொல்லுவாளா உடனே அவரும் வழக்கம் போல அவ குனிஞ்சு அந்த டீ கொடுக்கும் போது அவளுடைய மேலழகை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும் போது அவளும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா நைட்ல உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு இருக்கும் போது என்ன யோசிப்பாருன்னா எப்படியாச்சும் அந்த த்ரிஷாவை நம்ம மேட்டர் பண்ணி ஆகணும் அவருடைய அழகு ஒவ்வொரு நாளும் என்ன போட்டு வாட்டி எடுக்குது அப்படி சொல்லிட்டு அவரு அவ மேல ஒரு வெறியாவே இருப்பாங்க இப்படி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம த்ரிஷா இருக்கா இல்லையா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல இப்ப அவனை கூட்டிட்டு ஒரு நைட் நேரத்துல ஒரு கார்டன் பக்கமா ஒதுங்கி நின்று அங்க பேசிட்டு இருப்பாங்க இப்ப அவன் என்ன சொல்லுவானா எவ்வளவு நேரமா உனக்காக நான் வெயிட் பண்றது அப்படி சொல்லும் போது வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அன்பே அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டா அவளும் என்ன நீ இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க என்ன மேட்ரு அப்படி சொல்லி கேட்கும் போது உன்னை பார்க்கும் போதெல்லாம் ரொமான்டிக் ஆட்டோமேட்டிக்கா வருது ஏன்னா நீ அவ்வளவு அழகா இருக்க இல்லையா அப்படின்னு இவ சொல்லும் போது இதை கேட்ட அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாளா பரவாயில்ல இன்னைக்கு நீ ஏதோ ஒரு மூடோட தான் வந்திருக்க அப்படின்னு இவ சொல்ல அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகே ஏன் பேசிட்டு இருக்க எனக்கு கிடைக்கிறது கொஞ்ச நேரம் தான் இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க கிஸ் பண்ணவும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும் அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு கட்டில் இருக்குங்க இப்ப அந்த இடத்துல வச்சு அந்த திர்ஷாவை வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சீன்ஸ் உண்மையாவே செம ஆட்டாவே இருக்குங்க இப்படி அந்த திர்ஷாவை மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தனா இந்த முதலாளி இருக்காரு இல்லையா அவரு இந்த பக்கமா நடந்து வருவாருங்க வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த திர்ஷாவும் அவன் பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறத பார்த்த உடனே அதை பார்த்துட்டு அவரு அப்படியே சைலண்டா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இப்படியே இந்த திர்ஷாவை இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது அவரு வெளியே நின்று வேடிக்கை பார்க்க அப்படியே இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க இன்னும் இதுல ஒரு 4 எபிசோடு தாங்க இருக்கு அதுவும் நம்ம ரெண்டாவே பார்த்தரலாம் சரி ஓகே காசு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் தரேன் அந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி டெலிகிராம்ல போட்டீங்கன்னா நம்ம சேனல் காட்டும் ஸோ அதுல வீடியோ இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு அதுல லிங்க் கிடைக்கலன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடி எடுத்து எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க உங்களுக்காக நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் அனுப்புறேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரி ஓகே கைஸ் நாளைக்கு சீக்கிரமா இதனோட அடுத்த வீடியோ போட்டுறேன் இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்